ஒரு டிஃபென்ஸ்னா தற்காப்பு மெக்கானிசம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மூச்சுக்குழாய் நான் மென்ஷன் பண்ணுற இந்த மூச்சுக்குழாயில் எப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு அலர்ஜனோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இன்வேட் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய ஏர்வே வந்து அதிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மெக்கானிசம் தான் வந்து காஃப்னு சொல்லுவோம். சரி சார், காஃப் நல்லது தானே சார், அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அதை வந்து சப்ரஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதா, எதனால் வந்து காஃப் வருதுன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ மொதல் விஷயம்னா காஃப் வந்து 2 வகையாக நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து ட்ரை காஃப், இன்னொன்று வந்து வெட் காஃப். ஓகேங்களா? ஸோ ட்ரை காஃப் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏர்வேனா வந்து இந்த நுரையீரலுக்கு மேற்பகுதியில் உள்ள ஏரியாவில் வர இன்ஃபெக்ஷனோ அது ரிலேட்டடான ஒரு காரணத்தால் வர ஒரு காஃப் தான் வந்து ட்ரை காஃப். சரி சார், ட்ரை காஃப்க்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் ஆஃப் த டைம் வந்து ட்ரை காஃப் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணாமலே வந்து ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே தானாகவே செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? ட்ரை காஃப். ஸோ அது வெறும் வறட்டு இருமல்